ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும்போது அவர் உத்தரவு அருளுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்திலே அநேகரை பார்க்கிறோம். யார் யாரையோ கூப்பிட்டாலும் நமக்கு உத்தரவு கொடுக்கிறதற்கு ஒருவரும் முன் வருவதில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு உத்தரவு அருளுகிறது மாத்திரமல்ல, அவர்கள் அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்களை நம் தேவன் அறிவிப்பதற்கு நம் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்கள். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் செய்ய வேண்டும். தேவனை தொடர்ந்து நாம் நோக்கி இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நம் தேவன் உத்தரவு அருளுகிற தேவனாய் இருக்கிறார். அறியாது எட்டாதமான பெரிய காரியங்களை நமக்கு அறிவிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். வேதவசனம் இப்படியாக சொல்லுது. எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது. சீயோனை சேர்ந்த ஜனங்கள், எருசலேமில் வாசமாய் இருப்பவர்கள், இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். நம் தேவன் மறு உத்தரவு அருளுகிற தேவனாய் இருக்கிறார். எலியாவின் நாட்களில் பாகால் தீர்க்கதரிசிகளும் எசபேலின் தீர்க்கதரிசிகளும் காலை முதல் மாலை வரைக்கும் அங்கே இருக்கிற கர்மேல் பர்வதத்தில் ஒரே ஒரு எலியாவை கொண்டு அவருக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கிற பாகால் தீர்க்கதரிசிகள், எசபேலின் தீர்க்கதரிசிகள் அங்கே காலை முதல் மாலை முறை தன் தெய்வத்தை நோக்கி கூப்பிட ஒரு உத்தரவும் கிடைக்கவில்லை. ஆனால் எலியா தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனிதன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும், என்னை கேட்டருளும் என்று சொன்ன உடனே வானத்திலிருந்து கர்த்தர் உத்தரவில்லை. அங்கே பலிப்பீடங்களை அக்கினி இறங்கி பட்சித்து போட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்னால் கூப்பிட்டார்கள், கண்ணீர் விட்டு கதறி கூப்பிட்ட போது சாமுவேலை பெற்றெடுத்தார்கள். தானியேல் கூப்பிட்டார், சிங்கத்தின் வாயின் கர்த்தர் கட்டி போட்டு தானியேலை கர்த்தர் காப்பாற்றினார். ஆம், தேவனுடைய பிள்ளையின் நாமும் கூப்பிடுவோம் என்று சொன்னால் நமக்கு உத்தரவு அருளி அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வதற்கு நம் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் பதில் கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு நிச்சயமாய் அவர் பதில் கொடுப்பதற்கு மறு உத்தரவு கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையாய் இருங்கள், எப்பேற்பட்ட நிலைமையாய் இருங்கள், உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே மறு உத்தரவு கொடுப்பதற்கு நம் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பர்த்திமே என்று குருடன் ஆண்டவர் அந்த பக்கம் நடந்து போகிறார் என்று கேட்டவுடன் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகுந்த உரத்த சத்தமாய் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவன் கண்களை திறந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த நாள் காலை வேளையில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. யார் உங்களை அடக்கினால், யார் உங்களை என்னதான் ஜெபித்து என்னதான் ஆண்டை நோக்கி நீ கண்டிருக்கிறாய் என்று உங்களை காயப்படுத்தினாலும் உங்களை கேலி கிண்டல் செய்தாலும் ஒரு நாள் ஆண்டவரை கூப்பிடுவதற்கு நீங்கள் மறந்து போய்விடாதீர்கள். தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருங்கள். நிச்சயமாய் ஒரு நாள் உங்களுக்கு உத்தரவு வரலுவார். உங்கள் கண்ணீருக்கு, உங்கள் வேதனைக்கு, உங்கள் துக்கத்துக்கு நிச்சயமாய் கர்த்தர் பதில் கொடுப்பதற்கு நம் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருங்க. என்னை நோக்கி கூப்பிடுங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இது வாசற்படியில் என்று கதவை தட்டுகிற ஒருவன் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கார். நிச்சயமாய் நீங்கள் தொடர்ந்து தட்டி கொண்டே இருங்க, தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருங்க, இடைவிடாமல் ஆண்டை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருங்க. அவர் நிச்சயம் உங்களுக்கு மறு உத்தரவு அருளி நீங்கள் அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பதற்கு நம் தேவன் வல்லமையுள்ளவர் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவாராக. ஜெபிக்கலாம். எங்கள் சர்வ வல்லமையில அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்போது உத்தரவு கொடுத்து நீ அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறீங்கப்பா. நாங்கள் தொடர்ந்து உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்மிடத்தில் மறு உத்தரவு பெற்றுக்கொண்ட ஆண்டவரை அறியாத மெட்டாதமான பெரிய பாரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. எல்லா தடைகள் விலகட்டும் ஆண்டவர். தொடர்ந்து உம்மை நோக்கி கூப்பிட்டு அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.